ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எலக்ட்ரிக்கல் தமிழ் சேனலில் இன்றைக்கி எதை பற்றி பார்க்கலாம்னா, அதாவது கிணத்து மோட்டரில் வந்து 5 ஹெச்பி மோட்டர் நிறைய பேர் போட்டிருப்பீங்க. 3 ஹெச்பி போட்டிருப்பீங்க, 5 ஹெச்பி மோட்டரும் போட்டிருப்பீங்க. இதில் வந்து ஒரு சின்னதாக ஒரு ஃபால்ட் வந்துருச்சு. அது பட்டு 2-3 நாளாக கூப்பிட்டாங்க, என்னால் போக முடியல. பட் வேறு ஒருத்தவங்களையும் கூப்பிட்டாங்க, அவங்களும் வரலன்னாங்க. சரி, நம்ம போய் அது என்னென்னு பார்க்கலாம். அப்படின்னா, தண்ணி எடுத்து விட்டால், அதாவது மோட்டரை எடுத்து விட்டால் ஃபுல்லாக தண்ணி வருது, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அது ஒன்றும் பிரச்சனை. திரும்ப ஆஃப் பண்ணக்குள்ளே கம்மியாக வருது. இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்தாவே உங்களுக்கும் தெரியாது எப்படின்னு. கம்மியாக பாதி தண்ணி தான் வருது. திரும்ப பீஸ் கேரியர் சாட்டர் ஆஃப் பண்ணாலும் ஆஃப் ஆகலை. பீஸ் கேரியர் சென்டர் பீஸ் கேரியர் பிடுங்கினால் மட்டும்தான் அங்கே மோட்டர் ஆஃப் ஆகுது. அது என்ன காரணம் அப்படிங்கிறதான் வீடியோவில் சொல்கிறேன், தெளிவாகவும் சொல்கிறேன். அது என்ன காரணம் அப்படிங்கிறத 3 பீஸ் கேரியர் பிடுங்கி வச்சிங்க. பிடுங்கி வச்சுட்டு சாட்டரை கழட்டி பார்த்த பிறகு தான் தெரியுது உள்ளே என்ன ஆகிடுச்சின்னு. சரிங்களா? இப்போ நான் சாட்டரை கழட்டி உங்களுக்கு காட்டுறேன் அதில் என்ன ஃபால்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறத. அதில் சைடில் ஆர்ம்ஸ் காயில் தெரியுங்களா? எல்லாத்துக்கும் தெரியும், எலக்ட்ரிஷனுக்கு தெரியும், மற்றவங்களுக்கு தெரியும். பட் நீங்கள் கழட்டி பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். பாருங்கள், சைடில் உள்ள ஆர்ம்ஸ் காயிலோடைய அந்த 3 த்ரெட்டும் கீழே எப்படி தான் கல்னு கீழே விழுந்துச்சுன்னு தெரியல. பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதில் பாருங்கள், அந்த 3 த்ரெட்டும் உள்ளே கிடக்குது. இங்கே பாருங்கள், அதில் ஒன்றுமே இல்லை. இது எப்படி தான் 3 கீழே கல்ண்டு விழுந்துச்சு அப்படிங்கிறது. ஆனால் நான் த்ரெட்டு மரம் ஏற்றக்குள்ளே அதில் லூஸாக தான் இருந்துச்சு. அதில் என்ன ஃபால்ட்டு என்னன்னு எனக்கு தெரியல. பட் இது லூஸாக தான் இருந்துச்சு. நான் ஏற்றக்குள்ளே இப்போ ஃபுல்லாக லூஸாக தான் இருக்குது. இப்போ பாருங்கள், உங்களுக்கு ஏற்றியும் காட்டுறேன். திரும்ப அதை எடுத்து அதை அப்படியே மாட்டி விடுங்க. அதில் ஆயில் ஃபுல் பண்ணி ஏற்றி விடுங்க. பாருங்கள், இப்போ நான் ஏற்றக்குள்ளே அதில் வந்து லூஸாக தான் இருக்குது. ரொம்ப டைட்டாகவும் இல்லை. எல்லாத்துலேயும் டைட்டாக இருக்குது, இதில் கொஞ்சம் லூஸாக இருக்குது. அதில் என்ன ஃபால்ட்டு அப்படிங்கிறது இது தெரியல. அது ஏற்கனவே வந்து சும்மா சாற்று அதிரிட்டு, அதாவது உதிரி ஒரு நாள் அப்படி இருக்கும். அந்தமாரி இதில் ஒன்று என்னென்னா, ஒரு சில பேர் வந்து சும்மா மோட்டர் எடுத்து விட்றாங்க. அப்படி எடுத்துடக்கூடாது. அதாவது என்னென்னா, ஒரு 5 நிமிஷம் குடிக்கிறதுக்கு ஒரு வாட்டி தண்ணி, ஒரு வாட்டி மோட்டரை எடுத்து விட்டிங்க அப்படின்னா எல்லோரும் குடிக்க பிடிங்க. ஏன்னா இது வந்து நம்ம என்னென்னா, சில பேர் விவசாயம் இருக்கவங்க எல்லாமே காட்டிலே வீடு கட்டியிருக்காங்க. அங்கேயே வீடு கட்டிட்டு அங்கேயே இருக்காங்க. குடிக்க தண்ணி எடுத்துறதுக்குள்ளே சும்மா 5 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி 5 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி எடுத்து விட்றாங்க. அப்படி எடுத்து விட வேண்டாம். எடுத்து விட்டால் எல்லாம் ஒரு வாட்டி தண்ணி பிடிச்சிட்டு ஒரே வாட்டி ஒன்றா 1 மணி நேரம் 2 மணி நேரம் கூட ஓட்டும் தப்பு இல்லை. இந்த 5 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி நீங்கள் ஒரு டைமு, இன்னொருத்தர் பக்கத்தில் ஒரு டைமு அப்படி எடுத்து விடாதீங்க. அப்படி எடுத்து விட்டால் மட்டும்தான் இந்தமாரி ஃபால்ட்டுலாம் வரும். உடனே எடுத்து விட்றது, அது மாதிரி 2 பீஸ் கட்டை ரெடி பண்ணி எடுத்து விட்றது. ஏன்னா இதெல்லாம் காட்டில் இருக்காங்க, குடிக்க தண்ணி இல்லாததுனால 2 பீஸ் கட்டையும் போட்டு ரெடி பண்ணி தான் எடுத்துருக்காங்க. அது எப்படி ஓடுறது அப்படிங்கிறது உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் நான் காட்டுறேன். சரிங்களா? இப்போ இது 3மே கீழே விழுந்துருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த 3மே நான் திரும்ப போட்டுட்ருக்கேன். இதை போட்டுட்ட உடனே திரும்ப மோட்டர் நல்லா தான் ஓடுது. அதுக்கப்புறம் ஆன் ஆஃப் கரெக்டாக தான் இருக்குது. ஃபஸ்ட்டில் வந்து ஆன் பண்ணி விட்டால் ஃபுல் தண்ணி வருது. ஆஃப் பண்ணிவிட்டால் அதில் பாதி தண்ணி ஊற்றிட்டே தான் இருக்குது. மோட்டர் ரன் பண்ணி ஓடிக்கிட்டே தான் இருக்குது. மோட்டர் ஆஃப் ஆகலை. சரிங்களா? அதுதான் இப்போ வந்து நமக்கு வந்து இதை காட்டியிருக்கேன். இது எதுக்கு அப்படின்னா, உங்கள் வீட்லேயும் இது போல் ஏதாவது ஒரு ஃபால்ட் வந்துச்சுன்னா இதை நீங்களே சரி பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ எடுத்து போடுறேன். இதுக்கு ஏன்னா இப்போ இவங்க கிட்டத்தட்ட ஒரு 4 நாள் 5 நாள் கூப்பிட்டு பார்த்தாங்க. நான் வேறு ஒரு வேலையாக இருந்தனால வந்து பார்க்க முடியல. வெளியிலையும் போயிருந்தேன். அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தேன். இப்போ பாருங்கள், இப்போ திரும்ப பீஸ் கேரியர் போட்டு உங்களுக்கு காட்டுறேன். இது ஏன்னா இவங்க பீஸ் கேரியர் திரும்ப வந்து இவங்க ஒரு வாட்டி பீஸ் கேரியர் போடக்குள்ள அதில் ட்ரிப் ஆகி ஷாக் அடிச்சிச்சு, வேறு கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. அதனால தான், ஏன்னா லேடிஸ் மட்டும் தான் இருந்தாங்க. இப்போ ஆன் பண்ணிட்டேன் பாருங்கள். இப்போ ஆன் பண்ணிட்டோடனே நார்மலாக அங்கே தண்ணி ஊற்றிக்கிட்டு இருக்குது. சரிங்களா? நார்மலாக ஃபுல்லாகவே தண்ணி ஊற்றுது. இப்போ ஆஃப் பண்ணோடனே நார்மலாக ஆஃப் ஆகிட்டு. அது இப்போ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அந்த இதை காட்டுறேன். தண்ணி ஃபுல்லாக ஆஃப் ஆகிறது எல்லாத்தையுமே காட்டுறேன். சரிங்களா? இப்போ ஓகே, நார்மலாக ஆகிட்டு. பட் இன்னும் கொஞ்சம் டைட் வைக்கணும். அந்த இது வந்து அதாவது ஆர்ம்ஸ் காயில் இருக்க முடியல, இன்னும் கொஞ்சம் லைட்டாக டைட் வச்சா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அது எப்படி கல்லுட்டு விழுந்துச்சுன்னா தெரியல. 3மே கல்லுட்டு விழுந்துருச்சு. இன்ன வரைக்கும் அந்தமாரி ஃபால்ட்டை நம்ம பார்க்கல. இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் பார்த்தேன். சரிங்களா? திரும்ப அதுக்கிட்ட கை வைக்கக்குள்ளே திரும்ப பீஸ் கேரியர் பிடுங்க. பாருங்கள், நானே அசால்ட்டாக அதுமாரி அதான் சொல்கிறேன். பக்கத்தில் ஒருத்தவங்க பேச்சு கொடுத்துட்டே இருந்தாங்க. நானே அசால்ட்டாக கை வைக்க போயிட்டேன். பட் பீஸ் கேரியர் பிடிங்கிட்டு கை வைங்க. நார்மலாக எதுவும் அது சப்ளை வரதில்லை. பட் இருந்தாலும் உங்களுக்கு சொல்கிறேன். பாருங்கள், எல்லாமே இன்னும் கொஞ்சம் லைட்டாக அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டேன். அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு திரும்ப ஆயிலை தூக்கி மாட்டிடுங்க. இது ஒன்று ஃபால்ட் ஆகும், இல்லைன்னா இதுதான் ஃபால்ட் ஆகும். இந்தமாரி இதுக்கு வந்து இது ஃபால்ட் ஆகும். பட் பிரிச்சிங்கனாவே நமக்கு தெரியும். அவங்க யாரும் வந்து ஜென்ட்ஸ் அந்த வீட்டில் இல்லாதனால லேடிஸ் மட்டும் தான் இருக்காங்க. எல்லாம் வெளியில் போயிருந்தனால அதனால் மட்டும் அவங்களுக்கு தெரியல. இல்லைனா ஜென்ட்ஸ் இருந்தால் அவங்க பிரித்து பார்த்துருப்பாங்க. என்ன ஃபால்ட்டுன்னா அவங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். பட்டு பார்க்கல. இப்போ நம்ம இதெல்லாம் போட்டு செட் பண்ணியாச்சு. செட் பண்ணிட்டு இப்போ திரும்ப எடுத்துகிட்டு பார்ப்போம். எடுத்துகிட்டு இப்போ தண்ணி எப்படி வருதுன்னு நல்லா உங்களுக்கு காட்டுறேன். தெளிவாகவே காட்டுறேன். சரிங்களா? அதேமாரி தான் உங்களுக்கு நீங்களே ஒரு இது இருக்குள்ள சின்ன ஒர்க்லாம் நீங்களே பார்த்துக்கலாம். எல்லோரும் எலக்ட்ரிஷியனை கூப்பிடணும்னு அவசியம் இல்லை. இப்போ நான் எப்படி பீஸ் கேரியர் போடுறேன்னா அதுமாரி போடுங்க. இப்படி சொருவாதீங்க. இப்போ நான் கை காட்டி சொல்கிற மாதிரி பாருங்கள். இப்படி இந்தமாரி பீஸ் கேரியர் போடுங்க. இப்படி சொருவாங்க. அப்போ எதாக இருந்தாலும் சைடில் வந்து ஒரு இது வச்சு அழுத்திட்டுலாம் இப்போ ஆன் பண்ணுறேன். அது அடிச்சு விட்டுச்சு. ஆன் பண்ணோடனே தண்ணி பாருங்கள் ஃபுல்லாக ஊற்றிட்டு இருக்கு. இப்போ தண்ணி ஃபுல்லாக ஊற்றிட்டு இருக்கு. ஆஃப் பண்ணோடனே மோட்டர் இப்போ சுத்தமாக ஆஃப் ஆகிடுது. பாருங்கள், ஆஃப் பண்ணிவிட்டேன். இப்போ மோட்டரும் சுத்தமாக ஆகிடுச்சு. ஆஃப் ஆகிட்டேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நீங்கள் ஒரு சின்ன ஒர்க்கெலாம் நீங்களே பார்த்து ரெடி பண்ணிக்கிங்க.
நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் ஏதாவது தகவல் வேணும்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை வேறு ஏதாவது வீடியோ போடணும் அப்படின்னாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்தமாரி எங்களுக்கு ஒரு வீடியோ போடுங்க, தெளிவாக போடுங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கோசரம் காத்துக்கிட்டு இருக்கோம். நன்றி, வணக்கம்.